அதுக்கப்புறம் அந்த பினோக்கியோ எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவனுக்கு உணர்வு வந்து அவன் அப்பாவுக்கு உதவி செய்ய போயிருப்பான். அவ்வளவுதான். அவனோட அப்பா அந்த பெரிய திமிங்கலத்தோட வயித்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. பினோக்கியோ அவனோட அப்பாவை தேடி நீந்தினான். அவன் அந்த மாதிரி நீந்திக்கிட்டே அவன் அப்பாவை தேடி போனப்போ அதே பெரிய திமிங்கலம் அதோட வாயை திறந்தது. அப்படின்னு பினாக்கியோவும் திமிங்கலத்தோட வாய்க்குள்ள போயிட்டானா? ஆமா, அதேதான். பினாக்கியோவையும் திமிங்கலம் அதே மாதிரி முழுங்கிடுச்சு. அதுக்குள்ளதான் அவன் அவனோட அப்பாவை பார்த்தான். அவனோட அப்பாவை கண்டுபிடிச்சது சந்தோஷப்பட்டிருப்பான்ல. ஒரு திமிங்கலத்துக்குள்ளயா? அப்புறம் என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்ல அப்போ. எனக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி நாம இங்கிருந்து அவ்வளவு சுலபமா தப்பிக்க முடியாது. நெருப்ப பத்த வச்சா திமிங்கலம் தும்பும். அப்ப நாம வெளியே போயிடலாம்ல. அப்படிலாம் பண்ண முடியாது. அப்ப நாம தான் உங்களுக்கு உதவி பண்ணணும். திமிங்கலத்தை தும்ப வச்சு எப்படி அவங்கள வெளியே கொண்டு வரது? திமிங்கலத்தோட வயித்துக்குள்ள இருந்து கிச்சு கிச்சு மூட்டலாம். இப்போ அத பண்றதுக்கு என்கிட்ட ஒரு இறகும் இருக்கு. என்கிட்ட கூட ஒரு இலை இருக்கு. நம்ம கிட்ட இப்ப மிளகுத்தூள் இருந்ததுன்னா நிச்சயமா நம்மளால அதை தும்ப வைக்க முடியும். என்கிட்ட மிளகுத்தூள் இருக்கு. இத நாம வாழைப்பழத்துல போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியா இருக்கும். சரி, அந்த திமிங்கலத்தோட வயித்துக்குள்ள போக என் கூட யார் வர போறீங்க? நானும். அப்புறம் டைகர். சூப்பர். என்ன? நம்ம பினோக்கியோக்கும் அவன் அப்பாவுக்கும் திமிங்கலத்தோட வயிற்றிலிருந்து வெளியே வர உதவி பண்ணலாம். ஆனா எங்க எப்படி வந்தீங்க? நீங்கலாம் யாரு? நான் தான் அப்போ ஒரு யோகியான. உங்க கதை எழுதப்பட்டிருந்த ஒரு புக்கை நாங்க படிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு உண்மையான பையன். அதாவது நான் உண்மையான பையனா இருக்க விரும்புறேன். நான் நீனா. அப்புறம் இவன் டைகர். நீங்க திமிங்கலத்தோட வயித்துக்குள்ள மாட்டிட்டு இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் உங்களை காப்பாத்த இங்க வந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னோட அப்பாவை என்னால காப்பாற்ற முடியும். இல்ல அப்படின்னு சும்மா சொன்னேன். இதோ பாரு பீனோ கண்ணா, உண்மையை சொல்றது எப்பவும் நல்லது. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த திமிங்கலத்தை தும்ப வைக்கிறதுக்கு எங்க கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கு. ஒரு இறகு இருக்கு. கிச்சு 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 கிச்சு. இது சிரிக்குது. எங்க பாரு திமிங்கலமே, ஒழுங்கா தும்பிடு. எனக்கு சீசிக் வந்த மாதிரி இருக்கு. இந்த இலையை வச்சு நான் முயற்சி பண்ணட்டுமா? அப்பா உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? இது சீக்கிரமா தும்முன்னு நம்புறேன். டைகர், நீ எதுக்காக இப்படி பயந்துட்டு இருக்க? இப்ப பண்ண எதுவும் வேலை செய்யற மாதிரி தெரியலையே. மிளகுத்தூளை வச்சு இப்ப முயற்சி பண்ணலாம். அந்த மிளகுத்தூள் நாம நினைச்ச மாதிரி எதுவும் செய்யல. டைகர் சொல்றதும் சரிதான். திமிங்கலத்துக்கு பிடிச்சிருக்கு. ஓ, அவ்வளவுதானா? இனிமே அப்ப நாம இந்த திமிங்கலத்தை வயித்துக்குள்ளதான் இருக்கணுமா? நான் என் அப்பாவுக்கு கடையில உதவி செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. யார் இவங்க ரெண்டு பேரும் திமிங்கல தும்முனாதான் வெளியே போக முடியும்னு சொன்னாங்க? கதையில அப்படித்தானே இருந்துச்சு. நம்ம கூட தான் அப்பா இருக்கானே. அவன் பண்ற மந்திரத்தால நம்ம வெளியே போயிடலாம்ல. நான் முயற்சி பண்றேன். நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். அப்போ வேண்டாம், நிறுத்து. இது நம்ம வேலை மட்டும் தான் வேலை செய்யுது. பேசாம நீங்களாவது இங்க இருந்து போயிடுங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் போய் சொன்னா என் மூக்கு நீளமாயிடுது. பரவாயில்ல, விடுப்பினாக்கியோ. ஒரு நிமிஷம். என்னால என்னோட மந்திர சக்தியால இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியாம இருக்கலாம். ஆனா என்னால இந்த திமிங்கலத்துக்கிட்ட பேச முடியும். நான் பேசுறேன். என்ன பேசியாச்சா? இந்த பெரிய திமிங்கலம் என்ன சொல்லுது? அந்த திமிங்கலம் மன்னிப்பு கேக்குது. அதோட வயித்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டதே அதுக்கு தெரியாதுன்னு சொல்லுது. அதுவே தும்மல வரவழைச்சு நம்மள வெளியே அனுப்புதான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அப்படி அது செஞ்சா நல்லதுதான்.
அப்பாவை காப்பாற்ற உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் உண்மையை தான் சொன்னேன். பாத்தீங்கல்ல, என் மூக்கு பெருசாகல. என்னால் நம்ப முடியலை, நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம்.